ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதி 5/11/2026. இன்று பௌர்ணமி திதி இரவு 7:20 வரைக்குங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரம் காலை 10:08 வரைக்கும், பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. இன்று மரண யோகம் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசூலை வடக்கு வடகிழக்கு, பால் பரிகாரம். கன்னி ராசிக்கு இன்று சந்திராஷ்டம நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். வாங்க, எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு நாள் எப்படிங்க இருக்க போகுது? எங்கள் ராசிநாதன் சூப்பராக இருக்காருங்க. செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கார். போதாததுக்கு குரு பார்வையில் வேற இருக்கார். அப்போ சொல்லணுமா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காரிய வெற்றி. எதை தொட்டாலும் சக்ஸஸுங்க. சக்ஸஸு தோல்விக்கே இடம் இல்லை. இன்னைக்கு பூரா நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 7 12 இருந்தாலும் வாழ்க்கை துணையால் செலவினங்கள் இருக்க போது அவங்க என்ன வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை தான் வாங்கி மகிழ போகிறாங்க. பாக்கியமான ஒரு நாளுங்க. 2க்கும் 5க்கும் உடைய குரு உச்ச நிலையில் இருக்கிறார். பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. நாளில் ராகு இருந்தாலும் செவ்வாய் பார்க்கிறார். அதனால் இடம் வாங்க, பூமி வாங்க, ஏதாவது முனைப்போடு இருந்து செயல்பட்டு இன்றைக்கி சாதிக்க போகிறீங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க, இடம் வாங்குறது, இல்லை வீடு ஃப்ளாட் வாங்கிறதுக்கு, அப்படி ஒரு நிலை. மற்றபடி இந்த நாள் அற்புதமான ஒரு நாளுங்க. 10ல் கேது இருக்குது. இருந்தாலும் தொழில் வழக்கமான தொழில் வழக்கமாக செய்யுங்க. ஆனால் தொழிலில் மட்டுமல்ல, உத்தியோகத்தில் மட்டுமல்ல, பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது. பிள்ளைகளால் வருமானம் எஃப்டியில் போட்டு வச்சுருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் நண்பர்கள், உறவினர்கள், மனைவி வழியில், இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு வருமானம் பெருகப் போகிறது. ஒரு பாக்கியமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. என்ன, தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாள் இனிமையான ஒரு நாள். ஏன், நண்பர்களால் கூட செலவினங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம். குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கப் போகிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டவோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ கூட நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதற்கான நடவடிக்கைகளை இறங்குவீங்க. பாருங்கள், 9 உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 9 6இல் இருப்பது சரியா அப்படின்னா சரியில்லை. பாக்கியமான ஒரு நாள் தான். பாக்கியத்தில் தடை இருக்கும், அவ்வளோதான ஒழிய மற்ற கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் தான் சொல்லலாமா ஒழிய, உங்களை பொறுத்தவரையிலையும் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறை, மீடியா துறை, அறநிலைத்துறை, எல்லாத்துலேயும் அருமையான நாளுங்க.